அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃபன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இது இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறது சட்டுன்னு வாங்க பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இந்த சின்ன கப்பில் தான் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 1/4 கிலோ ரவை எடுத்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 தோசை வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் போல் தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்திட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட விடலாம். விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது ஊறி வரட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரவை நல்லா அந்த தண்ணியை உறிஞ்சி நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். பட் இது கூட சில பொருட்கள் சேர்க்க வேண்டியிருக்குது. அதை நம்ம இப்போவே சேர்த்துடலாம். நல்லா பழுத்ததாக பெரிய தக்காளி பழம் ஒன்றே எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே அதிகப்படுத்திக்கோங்க. கூடவே ஒரு சின்னதாக வெங்காயம் 2 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக அதாவது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் தயிரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்ம இதில் தக்காளி அண்ட் தயிரெல்லாம் சேர்த்துருக்கறனால நம்ம உடனேவே நம்ம தோசை ஊற்றிடலாம். புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு வெங்காயம் அரைப்படாமல் இருக்குது. ஸோ நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போது கட் பண்ணி உள்ளே சேர்த்துருங்க. அப்போ தான் மாவு நல்லா அரைப்பட்டு உங்களுக்கு வரும். இப்போ ஃபைனலாக இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எப்பவும் போல் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். ஊற்றி மட்டும் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணலை, ஒரு அளவுக்கு மட்டும் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம திருப்பி போடாமல் ஆப்பம் மாதிரி மூடி வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஆப்பம் மாதிரி உங்களுக்கு சூப்பராக வெந்து வரும். அடியில் நல்லாவே வெந்து வந்திருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வேகும் போதே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். நான் எடுத்த அந்த சின்ன கப்பில் எடுத்த அந்த ரவைக்கு பார்த்திங்கன்னா 6 தோசை வரைக்குமே வந்துச்சு. பாருங்கள், தோசை பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இட்லி தோசை மாவு இல்லாதப்ப இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கார சட்னி, உங்களுக்கு என்ன சட்னி விருப்பமோ அதை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகாவால்ட ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.